விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதில் அவர் அது ஒரு அறிக்கையில் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் மக்களை சாதி மதம் வேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த பிடிக்கும் அரசியலிருந்து பாதுகாக்க வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்போ சமகால அரசியலை வந்து அவருக்கு நல்லா பிடிச்சிருக்காரு. இது அவர் அறிக்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு வேர்டாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இதுதான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லியோ மதத்தின் பெயராலோ மக்களை பிரிக்கக்கூடிய அரசியலை நாம் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்து. அரசியல் வரங்கில வந்து ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதனால அவருக்கும் அரசியலுக்கு வருவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு. அதை பத்தி கருத்து சொல்ல தேர்தலில் நாங்கள் போட்டியிடல, யாருக்குமே நாங்கள் ஆதரவும் தரணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அவரோட நோக்கம் வந்து சட்டமன்ற தேர்தல் தான் தெரியுது. சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டா திமுகவுக்கு ஏதாவது வாக்குகள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுற மாதிரி நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது. முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாட்சியை பொறுத்துத்தான் வந்து அதற்காக ஒரு பரிசாகத்தான் மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பார்கள். இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ரொம்ப வீரியமாக வந்து எதிர்கட்சி தலைவர் மூலியமாக வந்திருந்தாரு. ஸோ வந்துட்டு அரசியலில் ஒரு பின் தங்கி போயிருந்தாரு. அதே மாதிரி விஜய் இப்போ அரசியல் இல்லைங்க, யாருடைய அரசியல் எப்படி இருக்கும்னு ஆருடம் சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை. அதனால ஒருவர் தான் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருக்கிறார். அதனால அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது.